அனைவருக்கும் நமஸ்காரம். கும்ப ராசி நேயர்களுக்கு வீட்டில் மிக அற்புதமான கிரக பிரவேசங்களும் தனாதிபதியும் லாபாதிபதியும் ஒரு சேர இருப்பவர்கள், அரசாங்கத்தால் கடைசி நேரத்தில் உங்களுடைய அரியர் அமௌண்ட் எப்படி உங்களை சந்தோஷப்படுத்துகிறதோ, வராத அமௌண்ட் எப்படி சந்தோஷப்படுத்துகிறதோ, உங்களுக்கு கடைசி நேரத்தில் மிக ஒரு பொன்னான காலம், பொக்கிஷமான காலம் இருக்கிறது. ஆக கும்பம், பெரியவர்களை அனுசரித்து செல்லுங்கள். இக்காலம் உங்கள் வீட்டில் லாபமும் தனமும் கொழிக்க போகிறது. ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையை வணங்க வேண்டும், மூத்த பிள்ளையை வணங்க வேண்டும். இவர்களிடம் அனுசரணையாக சென்று விடுங்கள். உங்கள் வாழ்க்கை தனாதிபதியாகும் லாபாதிபதியாகும் இப்பொழுது மின்னும் மிளிரும். நீங்கள் இதனால் வரை எதிர்பாராத பணமும் நீங்கள் எதிர்பாராத உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஒரு தூணாக இருந்து அவர்களுக்கு தூக்கி நிறுத்தும் உங்களுடைய புகழ் செல்போன் டவர் போல உயர்ந்து நிற்கும். அதனால் உங்களுக்கு குடும்பமும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியும், உங்களுடைய லாபத்தில் ஒரு பங்கும் உங்களுக்கு கிடைக்கும் காலம் இப்பொழுது. ஆக கும்பம் குதூகலமான காலம். ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால், கண்ணனை, சூரிய வம்ச தேவனை அல்லது சூரியனை வணங்கி வர உங்கள் வாழ்க்கை மேலும் சிறந்துவிடும். ஆக கும்பம் மிக சிறப்பான காலம் இப்பொழுது. சொல்வாக்கு மிக்க கும்பம். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை வார்த்தைகளும் அத்தனை வேதங்களாக இருக்கும். உங்கள் சொல் எடுபடும். ஆனால் சுடு சொல்லாக சொல்லாதீர்கள், மௌனமாக இருக்காதீர்கள். உங்களுடைய தேரி அப்படியே விரிவாக சொல்லுங்கள். அம்மா, நான் இது மாதிரி இங்கே போகிறேன், இங்கே வரேன், இந்த வேலை முடிஞ்சது, இவ்வளோ பணம் கிடைச்சிருது, அப்படி என்று உங்களுடைய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுங்க. அழகாக ஃபார்ம் பண்ணி குடும்பத்தோடு அரவணைத்து செல்லுங்கள். உங்கள் குடும்பமே உங்களுக்காக காத்திருக்கும். அல்லது அந்த குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகமாக கிடைக்கும். ஆக கும்பம், சொல்வண்ணம் வேண்டும். குறிப்பாக நயமாக பேச வேண்டும். குதர்க்கமாக பேசிடாதீர்கள். யார் மனதையும் குத்தாதீர்கள். ஆனால் இறைவன் உங்களோடு துணை இருக்கிறான். நீங்கள் குத்தினாலும் குத்துப்பட்டாலும் பற்றி கவலைப்படாதீர்கள். கண்ணன் துணை இருக்கிறான். ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லோரிடமும் சகஜமாக பழகி கொள்ளுங்கள். நல் வார்த்தைகளை பேசுங்கள். குதர்க்கம் பேசக்கூடாது. கும்பம் நல் வார்த்தைகள் பேசினால் இறைவனே உங்களுக்காக காத்திருக்கிறான். கீதையை உபதேசம் செய்தவன் கண்ணன். அந்த கண்ணன் விருப்பப்பட்ட பாவம்தான் கும்பம். ஆக கும்பராசி நேயர்களுக்கு வார்த்தைகளில், நயமான வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். உங்கள் குடும்பமும் உங்களுக்கும் சந்தோஷம் மிகும். ஆக கும்பம் கோடியை நோக்கி செல்லும். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது. ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும், இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.